சார் எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகி 5 செகண்ட்ஸ் ஆச்சு சார். சீக்கிரமா கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார். தம்பி இந்தாப்பா, இது தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த டைம் நம்ம கிளாஸ் 10 மார்க் எடுக்கிறத யாருனாலும் தடுக்கவே முடியாது. எழுத ஆரம்பிச்சிட வேண்டியதான். யாருக்காவது அடிஷனல் வேணா கேட்டு வாங்கிக்கீங்கப்பா. சார் எனக்கு மொத்தமா ஒரே டைம்ல 10 அடிஷனல் கொடுத்துருங்க சார். நான் எழுதுற ஸ்பீடுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அடிஷனல் முடிச்சுங்க. மொத்தமா கொடுத்துருங்க. தம்பி இருக்கிறத ஃபுல்லா நீயே வச்சுக்கப்பா. இந்தாப்பா. டேய் கொஞ்சம் காட்டுறா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டேய் எனக்கே ஒண்ணுமே தெரியாதுடா. சும்மா கதை எழுதி வைக்கிறதுக்காக தான் அடிஷனல் வாங்கிட்டு இருக்கேன். உருட்டுறா நீ இப்படித்தான் பண்ணவே தெரியும். நான் பேசாம கோபி கிட்டே கேட்டுக்கிறேன். போடா. ஐயோ அவன்கிட்ட கேட்டு எழுதி இவன் நம்மளை விட அதிகமா எடுத்துருவானோ. சார் அங்க பாருங்க சார், 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க சார். எவன்டா அது? சார் சாரி சார், இவன் காட்டாட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதானே. நம்மள எதுக்கு சார் இப்ப போட்டு கொடுக்குறான். முடிச்சாச்சு சார். இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா முடிச்சா சார். வேற ஏதாச்சும் கொஸ்டின் பேப்பர் இருந்தா கொடுங்க சார். அதை எழுதுறேன். அதெல்லாம் இல்லப்பா, நீ எழுதுனதே எல்லாம் கரெக்டா எழுதிருக்கான்னு செக் பண்ணி பாருப்பா. இன்னும் டைம் இருக்கு சார். மத்த பசங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? நம்ம எழுதுறதுலாம் கல்வெட்டுல எழுதுற மாதிரி ஒரு டைம் எழுதினாவே கரெக்டா தான் இருக்கும். எல்லாமே கரெக்ட் சார். வேற கொஸ்டின் பேப்பர் தான் கொடுங்க.